வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, அரை கிலோ பூசணிக்காய் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது, சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 5 பூண்டு பல், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ கடாய் சூடானப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாயை போட்டுக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு பிரட்டி விட்டால் கூட்டு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.